Hi my dear students, good morning to all. Now I am going to teach you the second lesson in maths. Heading numbers. In this lesson we can learn about numbers. What is meant by numbers? Numbers அப்படினா என்ன? எண்கள். எண்கள் அப்படினா 0 ல இருந்து நம்ம ரைட் பண்றோம்ல இதான் 1 2 3 இந்த மாதிரி ரைட் பண்றோம்ல அதுதான் எண்கள் அப்படினு சொல்றது. ஓகேவா? பேஜ் நம்பர் 8 மேத்ஸ் புக் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிதா? ஒரு பாக்ஸில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் லுக் அட் தி அபவ் பிக்சர்ஸ் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோவிங் நம்பர் நேம்ஸ் ஆஃப் தி ஃப்ளார்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? இதில் ஃப்ளார்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்களா, அதை கவுண்ட் பண்ணி இங்கே நம்ம ரைட் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு என்ன ஃப்ளார் இருக்குது? ரோஸ். இதில் ரோஸ் ஃப்ளார் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. எத்தனை ஃப்ளார்ஸ் இருக்குது? 20. இங்கே 20 அப்படிங்கிற நம்பரையும் ரைட் பண்ணி அந்த நம்பரோட நேமை 20 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஜாஸ்மின். எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. How many flowers? 15. ஸோ 15 அப்படின்னு நம்பரை ரைட் பண்ணிவிட்டு நம்பரோட நேமையும் இந்த ரேஷில் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளார் லில்லி. 1 2 3 4 5 6 7 8 9 10. How many flowers? 10. ஸோ 10 ரைட் பண்ணிவிட்டு இங்கே 10 அப்படிங்கிற நம்பர் நேமையும் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் 9. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா அடுத்த உள்ள நம்பரை நம்மளாக தான் ரைட் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட் நம்பர் 51 இருக்குது. ஆஃப்டர் 51 52. ஆஃப்டர் 53. ஆஃப்டர் 54. ஆஃப்டர் 55 அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூஷன் நீங்களாக ரைட் பண்ணுங்கள். அடுத்தது இங்கே 75 இருக்குது. 75 பிஃபோர் 74. 75 ஆஃப்டர் 76. 77 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் 78 79. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ட்ரீ இருக்குது. இங்கே சென்டரில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 5. இப்போ 5லேருந்து இதை கண்டினியூ பண்ணி நம்மளாக ரைட் பண்ணணும். சரியா? 5க்கு நெக்ஸ்ட் நம்பர் 10 கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை நம்பர் நம்ம ஆட் பண்ணணும்? 5 ஆஃப்டர் 6 7 8 9 10. அப்போ 5 நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 10லேருந்து 5 நம்பர் ஆட் பண்ணி இங்கே ரைட் பண்ணுங்கள். என்ன நம்பர் வரும்? 15. 15 ஆஃப்டர் 5 20. 20ஓட 5 நம்பர் ஆட் பண்ணுங்கள். 25. 25க்கு ஆஃப்டர் 5 30. 30ஓட 5 நம்பர் ஆட் பண்ணுங்கள். 35. நெக்ஸ்ட்டு 40 இருக்குது. 40ஓட 5 ஆட் பண்ணால் 45. ஓகேவா? இதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்ப்ளீட் தி கிவன் ஃபேக்ட்ஸ் பை பிளேசிங் ப்ளஸ் ஃபார் அடிஷன் அண்ட் மைனஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன். இங்கே சம் கொடுத்துருக்காங்க. இதில் எங்கே நம்ம ப்ளஸ் போடணும் எங்கே மைனஸ் போடணுங்கிறத பார்த்து இங்கே போடுங்க. ஃபஸ்ட் நம்பரை பாருங்கள். ஃபஸ்ட் நம்பரை விட வர்ற ஆன்சர் பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா, பிக் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நம்பரை விட சின்ன நம்பராக இருக்குது அப்படின்னா அங்கே மைனஸ் போடலாம். சரியா? அது ஈஸியாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 9 இருக்குது. 9ஐ விட அந்த ஆன்சர் எப்படி இருக்குது? பிக் நம்பராக இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. 9 + 3 = 12. ஓகேவா? 80ஐ விட இங்கே 91 பிக் நம்பர். ஸோ 80 + 11 = 91. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் நம்பர் 56 இருக்குது. ஆன்சர் இஸ் 35. அப்போது ஃபஸ்ட் நம்பரை விட ஆன்சர் வர நம்பர் கம்மியாக இருக்குது, சின்ன நம்பர். அதனால் இங்கே மைனஸ் வரும். 56 - 21 = 35. அதே மாதிரி இதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் சீக்வன்ஸ் அப் டு 1000. நீங்கள் உங்கள் மேத்ஸ் நோட் எடுத்துகிட்டு 1லேருந்து 1000 வரைக்கும் நம்பர்ஸை ரைட் பண்ணி பாருங்கள். பார்த்தோ இல்லை பார்க்காமலோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள். நம்பர்ஸ் 0 to 9 ஆர் 1 டிஜிட் நம்பர். நம்ம பார்க்குறோம்ல இங்கே 0லேருந்து இந்த 9 வரைக்குமே 0லேருந்து இந்த 9 வரைக்கும் எத்தனை டிஜிட் இருக்குது? ஒரு நம்பர் தான் இருக்குது. ஒவ்வொரு நம்பர் தான் இருக்குது. அதனால் இதை 1 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே 10 வந்துருச்சுன்னா பாருங்கள் 1 2. 10க்கு 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி சொல்கிறோம்? 2 டிஜிட் நம்பர். ஓகேவா? அப்போது 0 to 9 = 0 to 9 என்ன சொல்லணும்? 1 டிஜிட் நம்பர்.
அடுத்தது 2 டிஜிட் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது 10லேருந்து 10லேருந்து 99 வரைக்கும் 2 டிஜிட் நம்பர் ஓகேவா இங்கே 99 லாஸ்ட்டாக முடியுது அதுக்கப்புறம் 100 வந்துருச்சுன்னா அது 3 டிஜிட் நம்பர் வந்துடும் சரியா புரியுதா ஒரு நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அதை 1 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் அதே 2 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா 2 டிஜிட் நம்பர் 3 நம்பர் இருந்துச்சுன்னா 3 டிஜிட் நம்பர் அதை தெரிஞ்சுக்கோங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் என்ன வருது 9க்கு ஆஃப்டர் 10 ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் 10 அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னென்னா 10 தான் சரியா 2 டிஜிட் நம்பரில் ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் எதுனா 10 ஓகேவா அதே பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னா 99 ஆனால் 2 டிஜிட்டில் நம்ம லாஸ்ட்டாக எழுத போகிறது 99 எழுதுவோம் அதனால் பிக்கஸ்ட் நம்பர் 99 அதே மாதிரி இப்போ 3 டிஜிட் நம்பரில் ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் எது அப்படின்னு கேட்டால் 199 ஆஃப்டர் 100 ட்ரை பண்ணுறோம் அதில் 3 டிஜிட் இருக்குது ஸோ 3 டிஜிட் நம்பரில் ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டால் 100 நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 10 ஃபார்மேஷன் ஆஃப் தி நம்பர்ஸ் such as 10 100 and 1000 when 1 is added with 9 we get 10 இங்கே நம்பர்ஸ் இருக்குது 9 ஆஃப்டர் 10 ஓகேவா 9ஓட 1 ஆட் பண்ணோன்னா என்ன வரும் 10 ஓகேவா அதே மாதிரி இங்கே ஹண்ட்ரட்ஸ் பாருங்கள் இங்கே ஒரு 10 டென்ஸ் இருக்குது சரியா இது 100 100ஓட 99ஓட 1 ஆட் பண்ணோன்னா 100 வந்துடும் சரியா when we add 1 with 99 we get 100 the numeral 100 represents the number 100 spelling HUNDRED the smallest 3 digit number நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி 100 அப்படிங்கிறது 99 ஆஃப்டர் 100 ட்ரை பண்ணுறோம் 100ல் 3 டிஜிட் இருக்குது ஸோ இந்த 3 டிஜிட் நம்பரில் ஃபஸ்ட் ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டால் 100 அதே மாதிரி இதில் லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 999 இதுதான் லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் அப்போது லாஸ்ட் 3 டிஜிட் நம்பரோட பெரிய நம்பர் ரொம்ப பிக் நம்பர் அப்படின்னு கேட்டால் 999 சரியா நெக்ஸ்ட் என்ன வரும் 1000 இதில் எத்தனை டிஜிட் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 இப்போ நெக்ஸ்ட் நம்பர் 4 டிஜிட் நம்பர் வந்துடும் நெக்ஸ்ட் அபாக்கஸ் வச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் 100 எப்படி நம்ம இதில் அபாக்கஸில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்ஸு டென்ஸு 100 அப்படின்னு ஒரு நம்பரை நம்ம பிரிச்சுட்டு இது ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ் செகண்ட் டென்ஸ் பிளேஸ் தேர்ட் 100 பிளேஸ் சரியா இங்கே ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது 0 அதனால் இங்கே எந்த பீட்ஸும் நம்ம போட வேண்டியதில்லை டென்ஸில் 0 இருக்குது அதனால் டென்ஸ்லேயும் எந்த பீட்ஸும் நம்ம போட வேண்டியதில்லை ஹண்ட்ரட்ஸில் 1 இருக்குது இங்கே ஹண்ட்ரட்ஸில் அதனால் ஒரு பீட் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் இஸ் 100 நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு 10 டென்ஸ் இருக்கா ஸோ ஒரு பாக்ஸில் 100 பீட்ஸ் இருக்குது சரியா அப்போ மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்குது 2 இருக்குது 1 2 ஸோ 200 இங்கே என்ன பண்ணுறோம் 100 தான் இருக்குது இங்கே டென்ஸோ ஒன்ஸோ கிடையாது அதனால் 100ல் 2 பீட்ஸு போடுறோம் டென்ஸில் இங்கே நம்பர்ஸ் கிடையாது அதனால் 0 ஒன்ஸ்லேயும் நம்பர்ஸ் கிடையாது அதனால் 0 ஸோ ஆன்சர் இஸ் 200 200ங்கிற நம்பரை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அதை நம்பர் நேமையும் நம்ம ரைட் பண்ணணும் சரியா நெக்ஸ்ட்டு இங்கே ஒரே ஒரு 100 மட்டும் இருக்குது டென்ஸு இல்லை இங்கே 2 ஒன்ஸ் இருக்குது அப்போ நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் ஹண்ட்ரட்ஸுக்கு நேராக ஒரு பீட் டென்ஸுக்கு நேராக இங்கே பீட்ஸ்க்கு இங்கே எதுவும் இல்லை அதனால் நோ பீட்ஸ் ஒன்ஸில் 2 பீட்ஸு போடணும் சரியா நம்பர் 102 102 சரி இதை நம்பர் நேம் அவங்களே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த சைடு எல்லாம் இதில் உள்ளது எல்லாத்தையுமே நீங்கள் கவுண்ட் பண்ணி இங்கே இந்த பாக்ஸில் ரைட் பண்ணுங்கள் இதில் நம்பரை ரைட் பண்ணிவிட்டு நம்பரோட நேம்ஸை இந்த டேஷில் ரைட் பண்ணுங்கள் புரியுதா ஃபஸ்ட்டு இங்கே 200 இருக்குது டென்ஸ் எதுவுமே இல்லை இங்கே 4 கொடுத்துருக்காங்க 4 பீட்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் 100க்கு நேராக 2 பீட்ஸ் போடுறோம் டென்ஸில் எதுவுமே கிடையாது ஒன்ஸில் 4 பீட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள் இங்கே 100க்கு நேராக 2 டென்ஸ் 0 ஒன்ஸ் 4 ஸோ ஆன்சர் இஸ் 204 அதான் இங்கே நம்பர் நேம் நம்ம டைப் பண்ணணும் சரியா அதே மாதிரி இந்த பேஜ் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர்
12 எடுத்துக்கோங்க. ரீட் அண்ட் ரைட் தி நம்பர்ஸ் ஃப்ரம் 101 to 200. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இடையில நம்பர்ஸ் கொடுத்து மிஸ்ஸிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இந்த பாக்ஸில் மிஸ் ஆன லெட்டர்ஸை நம்ம கரெக்டாக பார்த்து ரைட் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்லேருந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த 101, 102, ஆஃப்டர் நம்பர் 103, 104 கொடுத்துருக்காங்க, 105. அதே மாதிரி இங்கே 200 வரைக்கும் நீங்களாக ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்பர் நேம்ஸ். நம்பர் நேம்ஸ் எல்லாருக்கும் எழுத தெரியுமா? 1 அப்படிங்கிறத ONE 1 அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி நம்பர்ஸ் நேம் இங்கே நம்ம ரைட் பண்ணணும். 535 இருக்கா, அது எப்படி எழுதுகிறோம்? 535. அதே மாதிரி நம்பர் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம நம்பரை ரைட் பண்ணணும். சரியா? 107 இருக்குது, 107. 128 என்ன பண்ணணும்? 1 to 8 நம்ம போடணும். அதே மாதிரி இங்கே நம்பர் நேமை படித்து பார்த்து இந்த பாக்ஸில் நீங்கள் நம்பர்ஸை ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூமரல்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதுக்கு அதோட நம்பர் நேமை நம்ம இங்கே ரைட் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு 150 இருக்குது, 150 அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்தது 225, அதை எப்படி ரைட் பண்ணணும்? ஃபுல்லாக நம்பர் நேமில் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் ஃபார்ம் 3 digit numbers using each of the given numbers only once. இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்து 1 2 3 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நம்பர்ஸை மாற்றி மாற்றி நம்ம புதுசாக ஒரு நம்பரை ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி ஒரு நம்பர் ரைட் பண்ணணும்னா ஒரு டைம் தான் ரைட் பண்ணணும். பாருங்கள், 1 3 2. இதே மாதிரி நம்ம இந்த 3 நம்பர்ஸை மட்டும் மாற்றி நம்ம புதுசாக இவ்வளோ நம்பர் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்த நம்பர் 785 கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பாக்ஸையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 13லே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நியூமரல், பிளேஸ் வேல்யூ, நம்பர் நேம்ஸ் ஆஃப் தி அண்டர்லைன் டிஜிட். பாருங்கள், நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 296. இதில் எங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 9ல் இருக்கா? 9ல் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா? அப்போ 9 வந்து என்ன பிளேஸில் இருக்குது? 10th பிளேஸில் இருக்குது. அதனால் இங்கே 19 ரைட் பண்ணுறோம். இது 1's place, இது 10th place, இது 100th place. ஸோ 10th பிளேஸில் 9 இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணுறோம்? $90. அதே மாதிரி கீழே உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 296. இதில் எங்கே அவங்க அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க? 6க்கு நேராக அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 வந்து 1's பிளேஸில் இருக்கிறதுனால அங்கே 6 மட்டும் எழுதினா போதும். அதே மாதிரி கீழே உள்ள பாக்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க, பேஜ் நம்பர் 14. இங்கே அபாக்கஸ் கொடுத்து அவங்களே பீட்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கான சம்மை இங்கே போடணும். ஓகேவா? இங்கே 100th பிளேஸில் 3 பீட்ஸ் இருக்குது, 10th பிளேஸில் 4 இருக்குது, 1's பிளேஸில் 2 இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 3ன்னு போட்டு இங்கே 100s நம்ம ரைட் பண்ணணும். அதே மாதிரி 4 இங்கே 10thல் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. ஸோ இங்கே 10s. நெக்ஸ்ட்டு 2 இருக்குது, இங்கே 1s. என்ன பண்ணியிருக்காங்க? 3 100s அப்படிங்கிறதுனால 300 இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 4 10ங்கிறதுனால 4 10s 40. ப்ளஸ் 2 இங்கே 1s, அதனால் 2 போட்டிருக்காங்க. இதை ஆட் பண்ணுங்கள். 342. So the answer is 342. அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட்டு அபாகஸ் கொடுத்துருக்காங்க. அதோட நம்பர் நேமை இங்கே நம்பர்ஸை இங்கே ரைட் பண்ணிவிட்டு அந்த சம்மையும் நீங்கள் போடணும். அது உங்களோட ஹோம்ஒர்க்.
அதே மாதிரி இங்கே எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். இது ஸ்கிப் கவுண்டிங் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்கி கிளாஸ். புக் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிடுங்க. அது எல்லாமே உங்களோட ஹோம் ஒர்க். தேங்க்யூ.